183வது ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். 182 நிகழ்ச்சிகள் இதுவரை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஏதோ பிஜேபி தான் எதிர்கட்சி, அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுல ஒரு கருத்தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல கூட பார்த்தீங்கன்னா துக்ளக்கோட ஆண்டு விழா நடந்திருக்கும். அதுல நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துட்டு பேசியிருப்பாங்க, அண்ணாமலை இருந்திருப்பாரு. அதுல குருமூர்த்தி பேசுற பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு அதாவது அதிமுகவுக்கு முதுகெலும்பே இல்லை என்கிற ஒரு கருத்தை ரொம்ப வலிமையா சொல்லியிருப்பாரு. அண்ணாமலை தான் வலிமையாக எதிர்கட்சி அரசியல் செய்கிற ஒரு தலைவர் என்கிற கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதை நோக்கித்தான் திமுக பயணிக்கிறது, இதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி பயணிக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கு சொந்தமானதாக உருவாக்கணும் என்பதுதான் இவர்களது திட்டம். இதைத்தான் நான் 2018 இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் அதிமுக என்பது நம்ம பிஜேபியையும் எதிர்க்கணும், திமுகவையும் எதிர்க்கணும். இருவரையும் எதிர்த்து நின்று 2014 எப்படி மோடியா லேடியா என்று அம்மா அவர்கள் அந்த அரசியலை தேர்தலை கட்டமைச்சாங்க. 2016 பிஜேபி ஆன கூட்டணி, திமுக ஆன கூட்டணி, இரண்டையும் எதிர்த்து தான் நம்ம மீண்டும் 2016 ஆட்சி அமைத்தோம். அந்த வழியில தான் அதிமுக பயணிக்கணும். ஆனா அதிமுகவுல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சவால்களை எதிர்கொள்ளுகிற ஒரு வலிமை ஓபிஎஸ்க்கும் இல்லை, மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் இல்லை. நீங்க சட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா தப்பா ஸ்டாலின் படிக்கிறார், எழுதி கொடுத்தத யாரோ அதிகாரிகள் தப்பா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த தப்ப மிகச்சரியா படிக்கிறாரு ஸ்டாலின். அதாவது அம்மா காலத்துலதான் அந்த இலவச சைக்கிள் திட்டம் மாணவிகளுக்கு கொடுத்து வந்தாங்க. ஆனா அதை ஸ்டாலின் தன்னுடைய சாதனையாக படிக்கிறார். அதே போல இந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மற்ற அந்த இடஒதுக்கீடு, அது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தன்னுடைய சாதனையாக சொல்றாரு. அதே போல அந்த 1000 ரூபாய், அதாவது அது இன்னைக்கு தான் திரு பொன்முடி அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை ஸ்டாலின் தப்பா பேசிட்டாரு, செய்யாததையே செய்ததாக சொல்றாங்க என்று நான் பல தொலைக்காட்சிகள்ல நம்முடைய அந்த நிகழ்ச்சிகள்ல அவங்கள விமர்சனம் செஞ்சோம். அதனால இன்னைக்கு தான் ஸ்டாலின் பொன்முடி அறிவிச்சிருக்காரு, இந்த ஆண்டு முதல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சட்டமன்றத்துல ஸ்டாலின் அன்னைக்கு பேசுற பொழுது இதற்கு முன்பே அந்த திட்டத்தை செயல்படுத்தி விட்டதாக ஸ்டாலின் பேசுறாரு. அப்ப இது போன்ற தவறான தகவல்களை அவங்க பேசுற பொழுது இது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு கூட இவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இலங்கையில நடக்கிற இந்த பிரச்சனையில திமுகவும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. அவர்கள் காலத்துல கலைஞர் அவர்கள் மட்டும் நான் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிற ஆதரவை விலக்கிக் கொள்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தால் தமிழீழம் அமைந்திருக்கும். அன்றைக்கு அந்த நடந்த உச்சக்கட்ட போர்ல நான் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஆதரவை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் தமிழீழம் அமைந்திருக்கும். அதை கெடுத்தவர், அழித்தவர் 1.5 கோடி மக்களை ஸ்ரீலங்கால ஒரே நாள்ல சிங்கள இராணுவம், சிங்கள அரசாங்கம் கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்தீங்கன்னா காங்கிரசுக்கு எந்த விதத்திலும் மாறுபட்ட கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கல. வாஜ்பாய் அவர்கள் காலத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு வைகோ ராஜபக்சேவை வாஜ்பாய் வரவேற்கிறாருங்கிறதுனாலதான் அன்றைக்கு அந்த அமைச்சரவையிலிருந்தே வைகோ வெளியில வந்தாரு. ஒரு பல விமர்சனங்கள் ஆச்சு. அதனால பிஜேபியும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் காங்கிரஸ் கொள்கைகள் இருந்து மாறுபட்டவர்கள் அல்ல. ஆனால் பிரபாகரனே பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பார்,
அவரை உருவாக்கியது, தமிழ் ஈழத்தை அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தது, தமிழர்கள், இலங்கை தமிழர்களுக்கு, உலகெங்கும் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் உற்ற தலைவராக விளங்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்ப அதை நாம முன்னெடுத்து சரியான அரசியல் செய்கிற பொழுது பிஜேபியும் வீழ்த்தலாம், திமுக காங்கிரஸ் கூட்டணியையும் வீழ்த்தலாம். அதை செய்வதற்கு இவர்களுக்கு அந்த அரசியல் வியாக்கியானமும் அந்த அரசியல் தைரியமும் இல்லை. ஆனா இருந்தாலும் நம்மை போன்ற உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த அதிமுக தொண்டர்கள், விசுவாசிகள் இந்த இயக்கத்தை நாம வலிமையோடு கட்டமைப்போம். இது குறித்து நீங்க பேச விரும்புறவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். இன்னைக்கு 183வது நிகழ்ச்சியை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். நிச்சயமா இந்த எல்லாரும் பேசின கருத்துக்கள் அடிப்படையில ஒன்றுபட்ட அதிமுகவை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு பிஜேபி இல்லாத கூட்டணியில திமுகவையும் எதிர்த்து பிஜேபியையும் எதிர்த்து சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில கட்டமைச்சு நம்ம வழி நடத்துவோம். அங்கங்க நீங்க எல்லோருமே உங்களுக்கு இன்னும் தெரிஞ்ச எல்லோரையுமே நம்மோட அந்த இணைக்கிற பணியை செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை, ஒரு 10 லட்சம் பேர் அளவுக்கு திரண்டு நம்ம அந்த கூட்டத்தை காமிச்சு தொகுதி வாரியாக ஒரு கூட்டத்தை போடுவோம். தமிழ்நாடு முழுக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சுற்றுப்பயணமும் போலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அடுத்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. வணக்கம்.